வணக்கம் நண்பர்களே. ஐடி கார்டு பிரிண்டிங் பர்பஸ்க்காக சாஃப்ட்வேர் கேட்குறீங்க. உங்களுக்கு ஒரு மெகா ஆஃபர் தான் இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி சொல்ல போகிறது. இது வரைக்கும் யாரும் கொடுக்காத ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் இந்த பேக்கேஜ் நீங்கள் வாங்கலாம். ஃபஸ்ட் அதில் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் நான் வருதுன்றதை சொல்லிடுறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல்க் ஐடி மேக் பண்ணுறதுக்கான ஸ்கூல், காலேஜு, ஆஃபீஸு, கம்பெனி இவங்களாம் பார்த்தீங்கன்னா பல்காக ஒரு 500 1000 கார்டு அந்த மாதிரி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கார்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடி கார்டு சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம். அந்த சாஃப்ட்வேருடைய வியூ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேருடைய வியூ இந்த ஆப்ஷனில் இருக்கும். இதில் உங்களுக்கு நியூன்ற ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம ப்ராஜெக்டோடைய நேம் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் கார்டு மட்டும் வேணுமா இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக் கார்ட்ஸ் ரெண்டுமே வேணுமான்றதை சூஸ் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் கார்டா இல்லை வெர்டிக்கல் டைப்பாக நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட். இப்போ நான் ஃப்ரண்ட் கார்டு மட்டுமே கொடுக்குறேன். கொடுத்துட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட் ஆட் ஆகிடும். இங்கே கார்னரில் உங்களுக்கு எக்ஸல் ஷீட் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸல் ஷீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டேட்டாவை நீங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், இந்த மாதிரி எந்தெந்த டீட்டெயிலாம் நீங்கள் எக்ஸலில் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஷீட்டை நாம் அப்லோட் பண்ணோம். இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு டேட்டா நான் வச்சுருக்கேன் எக்ஸலில். இப்போ இது அந்த ஃபைல், அந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் கொடுத்துட்டு அப்லோட் கொடுக்குறேன். அப்லோட் கொடுத்ததும் உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸில் லோட் ஆகிடும். நீங்கள் லோட் பண்ண எக்ஸல் ஷீட் இந்த சைடில் காமிக்கும். அதில் நான் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நீங்கள் சும்மா ஒரு அவுட்லைனாக பார்க்கலாம் நீங்கள். ரைட், அதுக்கடுத்து நம்ம பண்ண வேண்டியது பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட்டு. இங்கே கிளிக் பண்ணும்போது நம்ம டெம்ப்ளேட் ஆட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்கள் இந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுக்குறேன். அதுக்கடுத்து கீழே தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிடுறீங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோவை நீங்கள் மேப்பிங் பண்ணணும். இப்போ ஃபோட்டோ எந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படின்றத மேப்பிங் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் அப்படின்ற செக்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எக்ஸலில் இதுக்குன்னு ஒரு காலம் கொடுத்தா தான் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கடுத்தது இங்கே கிளிக் பண்ணதும் உங்களுக்கு லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில் நீங்கள் ஃபோட்டோவை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ரெஃப்ரெஷ் கொடுத்ததும் உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே இதில் லோட் ஆகி வந்துடும். அதாவது எக்ஸலில் நீங்கள் பண்ணுற ஒர்க்கும் ஃபோல்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோஸோடைய இதுவும் உங்களுக்கு சேமாக இருக்கணும். அதாவது நீங்கள் அதில் 1 2 3 4னு நம்பர் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோவில், இதுலேயும் ஃபோட்டோவுக்கு கீழேயும் எவ்ரி ஃபோட்டோ கீழே நீங்கள் அதே நம்பர்ஸை ஃபாலோ பண்ணணும். இல்லை அவங்க நேம் கொடுக்குறீங்க எக்ஸல் ஷீட்டில் அப்படின்னா ஃபோட்டோ கீழே, ஃபோட்டோலேயும் பார்த்தீங்கன்னா ஃபோல்டரில் அவங்களுடைய நேமு தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இங்கேயும் உங்களுக்கு மேப்பிங் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே மேப்பிங் உங்களுக்கு கொடுத்துட்டு இங்கே மேலே ரெஃப்ரெஷ்ன்ற ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. ஸோ செலக்ட் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த லொக்கேஷன் இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துட்டு இப்போ ரெஃப்ரெஷ் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இங்கே உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஃபோட்டோவுடைய கார்னரில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரீசைஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த ஒர்க்கெலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணுறது, மூவ் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். டெக்ஸ்ட் காலத்துக்கு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எத்தனை டெக்ஸ்ட் காலம் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எத்தனை டெக்ஸ்ட் காலம் வேணுமோ அதை எல்லாத்தையும் இதில் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். நான் சும்மா ஒரு மாடலுக்காக ஒரு 4 டெக்ஸ்ட் காலம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நம்ம மேப்பிங் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் காலம் நேராக கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நேம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நேம் இங்கே ஆட் ஆகிடும். செகண்ட் டெக்ஸ்ட் காலம் கிளிக் பண்ணிவிட்டு நான் டிஓபி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கேன். அதை கொடுத்ததும் இதில் லோட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பிளட் குரூப்புக்கு நேராக பிளட் குரூப்பு. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எத்தனை காலம் வேணுமோ டெக்ஸ்ட் காலம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் காலம் நான் சும்மா அட்ரஸ்க்காக காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு ரீசைஸ் பண்ணிங்கன்னா சைஸ் குறையும் உங்களுக்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு ஃபாண்ட்டோடைய சைஸும் நீங்கள் குறைக்கும் போது அது எக்ஸாக்டாக அதில் உட்காரும்.
ஓகே, இப்போ நான் வந்து சைஸை குறைச்சிட்டேன். சைஸ் குறைக்கும் போது உங்களுக்கு ப்ராப்பராக வந்து லோட் ஆகும். இதை உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கார்டுக்கு மட்டும் தான் டிசைன் பண்ண போகிறீங்க. இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜென்ரேட்னு மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜென்ரேட் கொடுத்ததும் நீங்கள் ப்ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து ப்ரிவ்யூ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஷீட்டில் வந்து எப்படி கார்டு வரும் ப்ரிவ்யூ அப்படின்றத இங்கே லோட் பண்ணி பார்த்துக்கலாம். A4 வேணுனாலும் A4 எடுத்துக்கலாம், இல்லை வேறு அதர் பேப்பர் சைஸ் இருந்தாலும் கஸ்டம் பேப்பர் சைஸ் அப்படின்ற ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. உங்களுடைய பேப்பர் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதாவது மாற்றிக்கலாம்ல. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கார்ட்ஸாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் டிக் எனேபிள் பண்ணணும். அதாவது ஜென்ரேட் சிங்கிள் கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சிங்கிள் கார்ட்ஸாக ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் வந்து லோட் பண்ணணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்க போகிறீங்க. இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீன்ற ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே ஜென்ரேட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் கார்டு வந்து லோட் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்தால் தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஓவராலாக முடிஞ்சதுக்கப்புறம் ஷீட்ஸ் ஜென்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடும். அதோட நீங்கள் ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும். அதாவது எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகிருக்கோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் வந்து ஷீட்டாக வேணுனாலும் ஷீட் வந்து தனியாகவே இருக்கும், உங்களுக்கு ஷீட் வைஸாகவும் எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் கார்டு வேணும்னா ஃப்ரண்ட்டு மட்டும் லோட் ஆகியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து நம்ம வந்து வேறு ஒரு பிரிண்டிங் ஐடி கார்டு சாஃப்ட்வேரில் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டு எடுக்கலாம். அதாவது அப்ஸ் வச்சு எடுக்கணும்னு கேட்பீங்க, அந்த மாதிரி அப்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். சரி, இது கூட வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்னொரு சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கிராப்பிங் டூலு. பாஸ்போர்ட் ஃபோட்டோ மேக்கர்ன்றது அது ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருப்போம், அது வேறு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து அந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவையும் கிராப்பிங் பண்ணுறதுக்காக இந்த டூல் வந்து கொடுப்பாங்க. அதாவது வித்து வந்து எவ்வளோ, ஹைட் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, ரேஷியோ எவ்வளோ கொடுக்க போகிறீங்க அதெல்லாம் கொடுத்துட்டு செலக்ட் ஃபோல்டர் அப்படின்ற இடத்துல போயிட்டு நீங்கள் ஃபைலை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு மட்டும் நம்ம அந்த கார்னரில் வச்சு கிராப் பண்ணணும். கிராப் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து உங்களால் வந்து மூவ் பண்ண முடியும். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கிராப்புன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிராப் கொடுத்துட்டு எந்த லொக்கேஷனில் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் அந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவையும் நீங்கள் எந்த ரேஷியோவில் கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் வந்து அது கன்வெர்ட் பண்ணி கிராப் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? இந்த டூலும் வந்து உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் கூட நம்ம கொடுக்குறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அப்ஸ் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த டெம்ப்ளேட் ரெடி பண்ணுறீங்க, அதாவது சிங்கிள் கார்டாக வந்து ஜென்ரேட் பண்ணுறீங்க. இதை வந்து லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈப்ரோன்னு சொல்லக்கூடிய இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் சாஃப்ட்வேரும் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல் பிரிண்டர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இதில் பிரிண்டர் செட்டப்பில் போயிட்டு உங்களுக்கு A4 மேக்ஸி அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து கார்டு பிரிண்டரே டேரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எவாலிஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் போய் நீங்கள் எடுக்கலாம். அது காமன் தான் இது. அதுவே வந்து நீங்கள் A4 வந்து அப்ஸ் வச்சு எடுக்க போகிறீங்க அப்படின்னா A4 10ன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து செட்டிங் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆனதும் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு A4 10ன்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஷீட் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து உங்களுக்கு 10 கார்டு வந்து ஒரே சமயத்தில் வந்து நீங்கள் லோட் பண்ணி எடுக்க முடியும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இப்போ இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் ஃப்ரண்ட் இமேஜ்னு வரும். நீங்கள் வந்து அந்த லொக்கேஷனில் போய்ட்டு கார்டு வந்து இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா ஷீட்டாக, அதை வந்து நீங்கள் வந்து இதில் லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதை மாதிரி வந்து உங்களுக்கு எத்தனை கார்ட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து நீங்கள் இதில் லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் 10 கார்டு வந்து நீங்கள் லோட் பண்ணிவிட்டு இப்போ சிங்கிள் சைடு மட்டும் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 20 கார்டு கூட நீங்கள் எடுக்கலாம். இப்போ டபுள் சைடு கார்டு பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து 10 கார்டு முடியும். அதுவே வந்து நீங்கள் சிங்கிள் சைடு தான் எடுப்பீங்க அப்படின்னா 20 கார்டு வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிண்ட்டில் போயிட்டு ஃப்ரண்ட்டு பேக் ஆப்ஷன் வந்து தனியாகவே கொடுத்துருப்பாங்க, அதில் போயிட்டு வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம்.
ஸோ இந்த சாஃப்ட்வேரும் வந்து உங்களுக்கு இந்த காம்போ ஆஃபரில் கொடுக்குறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பல்க் ஐடி மேக்கர், ரெண்டாவது வந்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஃபோல்டரில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக நம்ம ஒரு பிக்சல் சைஸு, அதாவது ஒரு ரேஷியோவில் வந்து கிராப் பண்ணுறோம். ஏன்னா கிராப் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ப்ராப்பராக உட்காரும். அதுக்கடுத்து மூணாவதாக வந்து அதை எல்லாத்தையும் வந்து அலைன் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து கொடுக்குறோம். ஃபோர்த்து சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் போடுறீங்க. இப்போ வந்து இ-சேவை மையம் இல்லை ஆன்லைன் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கீங்கன்னா ரெகுலராக உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து மெசேஜஸ் அனுப்புறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் டூல் ஒன்றும் கொடுக்குறோம், லீட் வேவ்னு சொல்லிட்டு. ஸோ அதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, அன்லிமிட்டெட் வாட்ஸ்அப் மெசேஜ் சென்டிங் பர்பஸ்க்காக இந்த லீட் வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதில் நம்ம எப்படி நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை லாகின் பண்ணி மெசேஜஸ் அனுப்புறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாஃப்ட்வேர் வந்து ஐக்கானில் நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து சாஃப்ட்வேர் வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதும் பார்த்தீங்கன்னா இனிஷியலைசிங் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து லோட் ஆகி கனெக்ட் ஆகும். உங்களுக்கு இது வந்து லோட் ஆகிறதுக்கு ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் தகுந்த மாதிரி இது வேரியபிள் ஆகும். சில சிஸ்டத்தில் உடனே கனெக்ட் ஆகும். ஏன்னா நெட்வொர்க் பேஸில் தான் இது ஒர்க் ஆகிறதுனால கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவசரப்படாதீங்க. இதில் வந்து டேஷ்போர்ட் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் டிவைசஸ்ன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது டிவைசஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். இங்கே வந்து கியூஆர் கோடு ரெடின்னு தான் வந்திருக்கு. நான் இன்னும் வந்து டிவைஸ் வந்து ஆட் பண்ணலை. இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆட் டிவைஸ்ன்ற இடத்துல போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஷோ கியூஆர் கோட் அப்படின்னு கொடுத்ததும் நீங்கள் எந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்கள் சிஸ்டமில், அதாவது இதில் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க. இப்போ வந்து நான் என்னுடைய நேமே வந்து கொடுத்துருக்கேன், ராஜராஜ சோழன் அப்படின்ற நேம் கொடுத்து நான் வந்து லாகின் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கியூஆர் ஸ்கேன்டு கனெக்டிங் டு வாட்ஸ்அப் இந்த மாதிரி கனெக்டட் சொல்லிட்டு இந்த ஸ்டேட்டஸ் வந்து வரணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது நீங்கள் பண்ணாமல் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மெசேஜஸ். இப்போ இதில் போயிட்டு சிங்கிள் மெசேஜ்ன்றது ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் நீங்கள் அனுப்புறதுக்கு வந்து கான்டாக்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ கான்டாக்ட்ஸில் வந்து நீங்கள் ஒரு நம்பர் வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி போடலாம், ஓகேங்களா? இல்லைனா நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி கமா பேஸில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதுவே பல்க் மெசேஜஸ் அப்படின்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் கம்பைன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து சிங்கிள் மெசேஜ் அனுப்புறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் சிங்கிள் மெசேஜ்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் கிளிக் பண்ணி வந்ததும் சூஸ் ஏ கனெக்டட் டிவைஸ்னு இருக்கும். உங்கள் டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த நம்பர் கொடுக்க போகிறீங்களோ அந்த நம்பருடைய வாட்ஸ்அப் ப்ரிஃபிக்ஸ் நம்பர், அதாவது 91 வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த ப்ரிஃபிக்ஸ் நம்பர் போடாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்து சென்ட் ஆகாது. ஸோ அதை வந்து நான் கொடுத்துட்டேன். கண்டென்ட் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் டைப்பிங்கும் பண்ணிக்கலாம், இல்லை காப்பி பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இல்லை இமேஜ் ஃபார்மேட்டாக இருந்ததுன்னா இமேஜ் வந்து அட்டாச் பண்ணிக்கிற ஆப்ஷனும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இமேஜ் ஆப்ஷனில் போய்ட்டு அந்த ஃபைலை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு ஃபைல் வந்து அட்டாச் பண்ணுறேன், சும்மா ஒரு லோகோவை ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து டைம் டிலே வந்து ரொம்ப கேப் அதிகமாகவே விடுங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து 60 செகண்ட் கொடுக்குறேன் மினிமம் டிலே. ஏன் இந்த 60 செகண்ட்னா அப்போ தான் உங்கள் நம்பர் வந்து பிளாக் ஆகாமல் மேக்ஸிமம் போகும். கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நீங்கள் சென்ட் மெசேஜ் அப்படின்ற பட்டன் இருக்கு இல்லையா, அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும், ஓகேங்களா? இது வந்து நீங்கள் டேஷ்போர்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே மேலே வந்து உங்களுக்கு டேஷ்போர்டு இருக்கும். இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் மெசேஜஸ் வந்து சென்ட் வந்து 3 மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. உங்களுடைய லைசன்ஸ் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இங்கேயே வந்து நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இது வந்து சிங்கிள் மெசேஜ் போடுறதுக்கு. இப்போ வந்து சார் என்கிட்ட எக்ஸல் ஷீட்டு சிஎஸ்வி ஃபார்மேட்டு ஷீட் வச்சுருக்கேன், அதை நான் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கார்னரில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸில் கிளிக் பண்ணி வந்ததும் கான்டாக்ட் குரூப்ஸ்னு இருக்கும். இதில் நியூ குரூப் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் குரூப்போடைய நேமை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு குரூப் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதோடைய டெஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கும் வந்து கலர் வேரியேஷன் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அது க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ பிஸ்னஸ் அப்படின்ற இது வந்து
கிளிக் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு நீங்கள் அது உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலி ஆடுன்னு வரும், காப்பி பேஸ்ட்டுன்னு இருக்கும், எக்ஸல் இம்போர்ட்டுன்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா எக்ஸல் இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ வந்து காப்பி பேஸ்ட் டேட்டாவா இல்லை அப்லோடு சிஎஸ்பி ஃபைலா எந்த ஃபார்மேட் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து நான் எந்த ஃபார்மேட்டில் கொடுக்கணும் அப்படின்றது டவுட்டாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து டவுன்லோட் சாம்பிள் அப்படின்ற இடம் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் டவுன்லோட் சாம்பிள் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்போ இல்லை ஏதோ ஒரு லொக்கேஷனை போட்டுட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை அதில் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஃபார்மேட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டும் வந்து நீங்கள் அதுலேயும் போய்ட்டு ரெடி பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸல் டேட்டா அதுலேருந்து வந்து காப்பி பேஸ்ட்டும் பண்ணியும் நீங்கள் இதில் கொண்டு வரலாம். நீங்கள் இதை வந்து கொடுத்ததுக்கப்புறம் இம்போர்ட் டு குரூப் அப்படின்றத கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு இதை கொடுத்ததும் உங்களுக்கு வந்து இம்போர்ட் டு குரூப் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் நான் காப்பி பேஸ்ட்டு சூஸ் பண்ணக்கூடாது. அப்லோடு சிஎஸ்பி ஃபைல்னு இருக்குது பாருங்கள், இதில் கொடுத்துட்டு கிளிக் டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு இங்கே நீங்கள் ஓப்பன் கொடுத்ததும் இப்போ இந்த மாதிரி வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது இனிஷியலாக வந்து நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இது பண்ணிவிட்டு இம்போர்ட்டிங் கம்ப்ளீட் ஆனால் தான் உங்களுக்கு அந்த குரூப் வந்து ஆட் ஆகிடும். இதோ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து ஆட் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ இங்கே இந்த மாதிரி வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபர்தராக வந்து ஒரே ஷாட்டில் போயிட்டு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து எப்படி ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் மெசேஜ் அப்படின்ற இடத்துல போயிட்டு டிவைஸ் ஆட் பண்ணிவிட்டு இங்கே குரூப்புன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மொத்தமாக போடுற சிஎஸ்பி ஷீட்டை வந்து எப்படி அப்லோட் பண்ணோன்னா பல்க் மெசேஜஸ் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் கேம்பெயின் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கேம்பெயின் நேமை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே கொடுத்ததுக்கப்புறமா எந்த வாட்ஸ்அப் செஷன்லேருந்து கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து கண்டிப்பாக இங்கே டிக் வைக்கணும். டெக்ஸ்ட் மெசேஜஸ் வந்து நம்ம அதில் எப்படி சிங்கிள் மெசேஜுக்கு அதில் டைப் பண்ணணுமோ இதில் வந்து நீங்கள் டைப்பிங் பண்ணிக்கணும் என்ன கண்டென்ட் போட போகிறீங்கன்னு. இமேஜும் இதில் போய்ட்டு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். சூஸ் ஃபைலில் போய்ட்டு எந்த ஃபைலோ அந்த ஃபைல் அட்டாச் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. சென்ட் வந்து இமீடியட்லியா இல்லை ஷெட்யூல் ஃபார் லேட்டரா அப்படின்றதெல்லாம் நீங்களாம் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம்ல. நான் வந்து சென்ட் இமீடியட்லியே கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா எந்த கான்டாக்ட் குரூப்லேருந்து, ஏன்னா நம்ம குரூப் வந்து ஃபஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கணும்னு சொன்னேன். இப்போ பிஸ்னஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கொடுக்கும்பொழுது உங்களுக்கு அந்த குரூப்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் போகும். ஓகேங்களா? நீங்கள் அதை வந்து சிஎஸ்வி ஃபைலாக வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து உங்களுக்கு மெசேஜஸ் போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் அண்டு சென்ட் அப்படின்ற பட்டன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ க்ரியேட் அண்டு சென்ட் கொடுத்ததும் உங்களுக்கு மெசேஜஸ் வந்து போக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் அட்லீஸ்ட் ஒன் கான்டாக்ட் குரூப் ஆர் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதாவது நான் வந்து எந்த கான்டாக்டும் ஆட் பண்ணலை. நான் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் வெரிஃபை பண்ணுறதுக்காக நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து அந்த குரூப்பு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக க்ரியேட் அண்டு சென்ட் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வந்து போக ஆரம்பிக்கும். இப்படி தான் வந்து நம்ம இந்த கேம்பெயின் வந்து ரன் பண்ணணும். ஓகேங்களா? இதில் வந்து ஆட்டோ ரிப்ளை வேணும்னாலும் ஆட்டோ ரிப்ளை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரூப் கிராப்பரும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா செலக்டட் டிவைஸில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இது காமிக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பார்ட்டிசிபெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடியவங்கள எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம்.